திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவணியன் அலகில் சோதிய நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை கண்டான் சொந்ததிக் கூர்மை ஞானவானுமாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ. அரைசனே அன்பர்க்கடியனே என்னுடைய அப்பனே ஆவியோடாக்கை புரைபுரைகனிய பூந்து நன்றுரைக்கு பொய்யுள் கிடந்தமைச் சுடரே திரைபொறாமன் நம்ம முதத்தின் கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்விறந்த நன்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தேன். கல்லால் நிழல் மலை பில்லாரருடைய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே நற்குஞ்சரக்கன்று நன்னிற் கலைஞானம் கற்கும் சரக்கன்றுகான். திருச்சிற்றம்பலம். இல்லாமல்ல ஆடல் வல்லான் திருவருளும் குருவருளும் முன்னின்று அருள் செய்ய அடியேனை சென்னையில் ஆட்படுத்தி ஆசிரியர் பெருமக்களுடைய திருவடை தாமர்களுக்கு முதற்கன் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இசைஞானியார் குழுமத்தில் உள்ள அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடை தாமர்களுக்கு அடியனுடைய வணக்கங்களை உரித்தாக்கிக் கொண்டு உமாபதி சிவனார் இயற்றிய போற்றி பகருடை நூலினை நாம் 22 கண்ணி வரை சிந்தித்திருக்கின்றோம். இன்று 23வது கண்ணியை சிந்திக்கின்ற வாய்ப்பை குருவருளும் திருவருளும் தந்துள்ளது. ஆசற்ற பாளை பசும்பதத்தும் பாலனாம் அப்பதத்தும் நாளுக்கு நாள் சகல ஞானத்து என்று அழகாக இங்கே அந்த குழந்தை வளர்தலை தாயினுடைய அந்த அருளால் தாயுமானவர் அருளால் அழகாக அந்த வளர்ந்து வருதலை இங்கே நம்முடைய உமாபதி சிவனார் எடுத்து கூறுகின்றார். ஆசற்ற பாளை பசும் பதத்தும் தாய் அன்பாயிருந்து பாதுகாத்து வந்த இறைவன் இவ்வாறு பிறந்து வருகின்ற உயிர்களுக்கு குற்றமற்ற கருவில் இருக்கும் பருவத்திலும் கருவாய் இருக்கின்ற காலத்திலேயே அவன் காத்து வந்ததை குறிக்கின்றார். பாலனாம் அப்பதத்தும் பாலனாக இருக்கின்ற அப்பருவத்திலும் பிறகு குழந்தை பருவத்திலிருந்து வளர்கின்ற வேளையிலே நாளுக்கு நாள் சகல ஞானத்தும் மூழ்வித்தும் நாளுக்கு நாள் உடல் வளர்ச்சி பெற்று வருகின்ற பாலப்பருவம் குமாரப்பருவம் கிழப்பருவம் ஆகிய பருவங்களில் சகலாவத்தைப்படுத்தி பருவத்துக்கேற்ற கலைஞானத்தை கொடுத்தும் அக்குழந்தையானது சிறு வயதில் விளையாடும் பொழுது அந்த விளையாடுகின்ற ஞானத்தை கொடுத்தும் பிறகு அந்த குமார பருவத்தில் வயதுக்கு தக்கவாறு அறிவை கொடுத்து பிறகு முதிர்ச்சியுற்ற நிலையிலே அந்த பருவ மாற்றங்களுக்கு தக்கவாறு இந்த ஆன்மாவை சகலாவத்தை அவத்தை நிலைகளில் அதை வளர்த்து வருகின்ற பெருமான் கலைஞானத்தை கொடுத்து வளர்க்கின்றான். இங்கே பாளை பசும்பதத்தும் என்பது பசும்பாளை பதத்தும் என்று கொள்ள வேண்டும்.
பச்சை பாலை விரியாமல் இருப்பது. இங்கே தென்னை மரத்தில் பார்க்கலாம், பாக்கு மரத்தில் பார்க்கலாம். அந்த பூ விட்டு அது காய் விடுகின்ற காலத்திலே அது பாலையாக வந்து அது விரியாமல் வெடிக்காமல் இருக்கும். அது கருவாய் இருந்து பிறகு அது விரிவது. அது தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கின்ற அந்த பருவம். இதைத்தான் நம்முடைய திருநாவுக்கரசு நாயனார் அவருடைய தேவாரத்திலே அழகாக திருப்பாதிரிப்புலியூர் தலத்து பதிகத்திலே அழகாக அருளுவார். கருவாய் கிடந்துன் கழலே நினையும் கருத்துடையேன் உருவாய் தெரிந்துன்றன் நாமம் பயின்றேன் உனதருளால் திருவாய் பொலிய சிவாய நமவென்று நீரணிந்தேன் தருவாய் சிவகதி நீ பாதிரிப்புலியூர் அரணே என்று கருவாய் கிடந்து உன் கழலே நினையும் கருத்துடையேன் என்று கருவில் இருக்கும் பொழுதே அவர் பெருமானை நினைந்ததை கூறுகின்றார். பெருமான் நினைக்க வைத்திருக்கின்றார். உருவாய் தெரிந்து உந்தன் நாமம் பயின்றேன். சிறுவயது பிராயத்திலே பெருமானுடைய நாமத்தை நாளும் அன்போடு பயின்றேன் என்கின்றார். இங்கே பயிலுதல் பெருமான் பயிற்றுவிக்கின்ற நிலை. நாமே சிவாய நமவென்று கூறி நீர் அணிய முடியுமா என்றால் அணிய முடியாது. பெருமானுடைய அருள் உள்ளவர்க்கே அது சாத்தியம் என்கின்ற வகையிலே உனது அருளால் திருவாய்ப்புலிய சிவாய நமவென்று நீரணிந்தேன் என்று அவனுடைய அருளால் தான் ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதியதும் நீரணிந்ததையும் கூறுகின்றார். அப்படி இருப்பவர்க்கு சிவகதி கிடைக்கும் என்று உடைய அப்பர் பெருமான் நமக்காக பெருமானிடம் வேண்டுகின்றார். மணிவாசக பெருமானும் உழைத்து பத்திலே பெருமான் முன்பே தன்னை முழுமையாக ஆட்கொண்டதை எத்தனையோ பாடல்களில் மீள மீளச் சொன்னாலும் இது முழுமையாக தன்னை ஒப்புவித்த நிலை. அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடைமையெல்லாமும் குன்றே அணையாய் என்னையாட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோர் இடையூறு எனக்கு உண்டோ என் தோள் முக்க நெம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. நீ எப்பொழுது என்னை ஆட்கொண்டாயோ அன்றே என்னுடைய உயிர் உடல் உடைமை அத்தனையும் உனக்கு கொடுத்து விட்டேன். நீ ஆட்கொண்டு விட்டாய் அல்லவா. இன்று எனக்கு ஒரு இடையூறு வந்தால் அது உன் செயல் அல்லவா. நன்று செய்தாலும் பிழை செய்தாலும் அதற்கு நான் பொறுப்பில்லை, நீதான் பொறுப்பு என்கின்ற வகையிலே
அழகாக மணிவாசக பெருமான் இங்கே அருளுகின்ற நிலை. அப்படிப்பட்ட அந்த இறைவனை விடைவிடாது உகந்த விண்ணவர் கோவே வினயனேனுடையமைப் பொருளே முடைவிடாது அடியேன் மூத்து அறமண்ணாய் முழுப்புழு குரம்பையில் கிடந்து கடைபடா வண்ணம் காத்து எனையாண்ட கடவுளே கருணை மாக்கடலே இடைவிடாது உன்னைச் சிக்கனப் பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இனியே என்று பெருமானை சிக்கன பிடித்து இருத்தல் நம்முடைய வாழ்விற்கும் முத்திப்பேற்றிற்கும் அது ஏதுவாக அமையும். இங்கே பெருமான் ஆட்கொண்ட நிலை நம்முடைய உமாபதி சிவனார் நாளுக்கு நாள் பாலனாக இருக்கின்ற நிலையும் அந்த வளர்ச்சி பெறுகின்ற பருவங்களிலும் பெருமான் அருள் செய்கின்ற அந்த நிலையை கொடுத்திருப்பார். நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் திரு நெல்வாயில் அறத்துறை பதிகத்திலே அப்படி வளருகின்ற அந்த பருவங்கள் மாற்றத்திற்கு உரியது என்பதை, அது வெறும் சொல்லாக கழிந்து வீணாகி விடுகின்ற நிலை இல்லாமல் உய்தல் வேண்டும் என்கின்ற வகையிலே பெருமானிடமே அதற்கு சூழலை சொல் என்று கேட்பார். கல்வாய் அகிலும் கதிர்மாமணியும் கலந்து உந்தி வரும் நிவவின் கரைமேல் நெல்வாயில் அறத்துறை நீடுரையும் நிலவெண் மதிசூடிய நின்மலனே நல்வாய் இல் செய்தார் நடந்தார் உடுத்தார் நரைத்தார் இறந்தார் என்று நானிலத்தில் சொல்லாய்க் கழிகின்றது அறிந்து அடியேன் தொடர்ந்தேன் உய்யப் போவதோ சூழல் சொல்லே என்று இந்த பிறவி வீணாகாமல் உன்னுடைய திருவடிக்கு ஆளாகின்ற வகையிலே இது உய்தல் வேண்டும், அதற்கு ஒரு சூழ்நிலை சொல் என்று பெருமானிடமே விண்ணப்பமாக அந்த வைத்த அருமையான பதிகம் நம்முடைய அப்பர் பெருமான் கருவாய் கிடந்து உன் கழலே நினைக்கும் கருத்துடையேன் என்று இங்கே சொன்னதை இப்பதிகத்திலே சுந்தரமூர்த்தி நாயனார் அழகாக இந்த பதிகத்திலே அருள் செய்திருப்பார். அங்கே திருநாவுக்கரசு நாயனார் உருவாய் தெரிந்துன்றன் நாமம் பயின்றேன் என்பதை இங்கே சுந்தரமூர்த்தி நாயனார் தின்தேர் நெடுவீதி இலங்கையர்கோன் திரள் தோள் இருவதும் நெறித்து அருளி ஞெண்டாடு நெடுவயல் சூழ்புறவின் நெல்வாயில் அறத்துறை நின்மலனே பண்டே மிக நான் செய்த பாக்கியத்தால்
பரஞ்சோதி நின்னாமம் பயிலப் பெற்றேன். பண்டே மிக நான் செய்த பாக்கியத்தால் பரஞ்சோதி நின்னாமம் பயிலப் பெற்றேன். அண்டா அமரர்க்கு அமரர் பெருமான் அடியேன் உய்யப் போவதோர் சூழல் சொல்லே என்று அழகாக அங்கே அப்பர் பெருமான் கருவாய் கிடந்துன் கழலே நினையும் கருத்துடையேன் உருவாய் தெரிந்து உந்தன் நாமம் பயின்றேன் என்பதை இங்கே சுந்தரமூர்த்தி நாயனார் பண்டே மிக நான் செய்த பாக்கியத்தால் பரஞ்சோதி நின்னாமம் பயிலப் பெற்றேன் என்று அழகாக பெருமானுடைய திருவருள் கருணை எத்துணை நம்மை ஆண்டு அருள் புரிகின்றது என்பதை நமக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் அழகாக கொடுத்துள்ளார். எனவே இன்றைய இந்த கண்ணியிலே பெருமான் எல்லா பருவங்களிலும் நமக்கு பருவத்திற்கு ஏற்ற கலைஞானத்தை கொடுத்து அவன் நம்மை விடாது காத்து அருளுகின்ற நிலை என்னே பெருமானுடைய திருவருள் கருணை. யாவர்க்கு மேலாம் அளவிலா சீருடையார் யாவர்க்கும் கீழாம் அடியேனை யாவரும் பெற்றறியா இன்பத்துள் வைத்தாய்க்கு என் எம்பெருமான் மற்ற அறியேன் செய்யும் வகை என்கின்ற வகையிலே அவன் செய்கின்ற கருணைக்கு நம்மால் ஒருபோதும் ஒரு கைமாறும் செய்ய முடியாத அந்த நிலை. எனவே பெருமானை நினைந்து அன்போடு அவனுடைய நாமத்தை நாளும் சொல்லி உய்வடைவோம். அடுத்த கண்ணியை அடுத்த வகுப்பிலே திருவருள் கருணையால் சிந்திப்போம். என்றும் இன்பம் பெருகுமேல்வினால் உண்டு காதலித்து உள்ளமும் வங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, வாகம் பொன்னொருவானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.